அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஞானம் ரேணுகாவோட காலை பிடிச்சிக்கிட்டு அண்ணன் நாளைக்கு என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நீ கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் ஒத்துக்காமல் ரேணுகா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு ரேணுகாவும் நந்தினியும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி 2 நாள் நல்லவனா நடிச்சது இதுக்கு தான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேணுகா நந்தினி கிட்ட கதிர் உனக்காக தான் வெயிட் பண்ணுறான், உள்ளே போய் பாரு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உள்ளே போனதும் கதிர் வந்து நந்தினி கிட்ட சொல்கிறாரு, நான் மாறிட்டேன், முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஜனனி சொல்கிறாங்க, நீங்கள் மாறினீங்கன்னா சந்தோஷப்பட போகிற முதல்ல நான் தான், ஆனால் நான் நிறைய வாட்டி நீங்கள் மாட்டீங்கன்னு நினச்சி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர் சொல்கிறாரு, உன்னோட சப்போர்ட்டும் தாராவோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும், எங்கள் அண்ணன் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் உங்கள் பேரை சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாரு, ஆனால் அவங்கள நிம்மதியாக இருக்க விடுவாரா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே உங்களை செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனி கர்ப்பமாக இருக்க நிலையில் வீட்டில் பிரச்சனை வர்றதுனால அவங்கள கொஞ்ச நாள் நிம்மதியாக வச்சுருக்கிறதுக்காக ஜனனியும் சக்தியும் கொடைக்கானல் போயிருக்கிறாங்க. 2 பேரும் காரில் கிளம்பி கொடைக்கானல் போய் அங்கே கொஞ்சம் அமைதியாக நேரத்தை கழிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அங்கே ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஏன்னா ஜனனியை வெறிகொண்டு தேடிட்டு வர தேவசகாயம் தற்போது கொடைக்கானல் தான் இருக்கிறாரு. ஜனனி கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறது தேவசகாயத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கடைக்கு போகும்போது ஜனனி காரில் தூங்கிட்டு இருக்கிறத தேவசகாயம் பார்த்துறாரு. ஆனால் போலீஸ் தேடிட்டு இருக்கிறதுனால ஜனனி தன்னை பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால அங்கேருந்து அமைதியாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜனனியும் சக்தியும் காரில் கிளம்பி போகும்போது தேவசகாயம் அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. இதனால ஜனனி எங்கே போயிருக்காங்கன்னு குழம்பி இருக்கிறாரு. அப்போதான் ஒரு தகவல் வருது, தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் ஒரு தம்பதி தங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே காட்டுப்பாதை வழியாக அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் தேவசகாயம் பார்க்குறாரு. அப்போதான் தெரியுது அந்த தம்பதி வேற யாரும் இல்லை, ஜனனியும் சக்தியும் தான் அப்படின்னு தெரியுது. இதை பார்த்ததும் தேவசகாயம் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்டே மாட்டிக்கிட்டே ஜனனி அப்படின்னு நினைக்கிறாரு. இதே நேரத்தில் சக்தி ஜனனியை அழைச்சிக்கிட்டு வெளியே போறாரு. இப்போ அவங்க 2 பேருமே தேவசகாயத்தோட கண்ணில் சிக்கிட்டாங்க. இனி தேவசகாயம் ஜனனியை கடத்த போறாரா, இல்லை சக்தியும் சேர்ந்து அவர்கிட்ட மாட்ட போறாரா, ஜனனி கொடைக்கானல் டூர் அவருக்கே பெரிய ஆபத்தா மாறப்போதா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.